யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி வந்து போட்டி ஆட்டோட குடல் குழம்பு தான் வைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தப்படுத்துகிற வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். நல்லா ஒரு 10 முறைக்காச்சும் நம்ம வந்து நல்லா அலசி எடுக்கணும். இந்த குடலை அலசி எடுத்துகிட்டு இது வந்து நம்ம இந்த மாதிரி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் அளவுக்கு நம்ம வைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 4 லவங்க பூவு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இதை போட்டு நம்ம வந்து அந்த அந்த போட்டி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஒரு 5 விசில் நீங்கள் வச்சு எடுத்து வச்சா போதும். கிளறி விட்டுட்டு இதுக்கு வந்து நிறைய போட்டு, அதாவது நமக்கு டேஸ்ட் இருக்காமல் நிறைய பண்ணலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். அடுத்து நம்ம வந்து மெயின் கடலைப்பருப்பு வச்சு தாங்க இது வந்து போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கடலைப்பருப்பு இந்த போட்டி மென்று சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இதாங்க ஒரு 5 விசில் வச்சு நான் எடுத்துக்கேன். ஏன்னா நம்ம வந்து அது பச்சையாக இருக்கும்போது துண்டு துண்டாக அரிஞ்சு எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஆவி காட்டுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து துண்டு துண்டாக அரிஞ்சு எடுக்க முடியும். அந்த போட்டியும் அதோட அந்த மேல் பரப்பு, அந்த பையும், போட்டியோட குடல் பையும் அது. இப்போ தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்து தான், தக்காளி 4 தக்காளி, ஒரு இன்ச்சு ஒரு பெரிய துண்டு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தாங்க. அதுக்கு வந்து இது தனியாக லவங்க பூவு, சிறு பட்டை ஒரு துண்டு, கசகசா, இது ரெண்டுமே தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இது வந்து இந்த வெங்காய தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வதக்கியும் அரைச்சிக்கலாம், இல்லை பச்சாவும் நீங்கள் வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டு தனியாக வந்து இது கூட சேர்க்காம அந்த பட்டை லவங்கம் கசகசா தனியாக அரைச்சி சாந்தாக எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம வந்து அரிஞ்சு மிக்சியில் நான் பச்சாவே தான் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு டைம் பத்தலை இருக்கா. நீங்கள் வந்து வதக்கியும் அரைச்சி வைங்க. இப்போ வந்து நான் பச்சை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பட்டை இலை வந்து எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை நம்ம வச்சுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதில் வந்து இந்த பட்டை இலை மட்டும் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நம்ம அரைச்சிடுங்களா, நீங்கள் வதக்கி அரைச்சிருந்தாலும் ஒன்று தான், இது வந்து இல்லை வதக்காமலே பச்சையாக இருந்தால் ஒன்று தான். ஆனால் வதக்கி அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக நல்லாயிருக்கும். இல்லை அதாவது அரைக்காமலே கூட நம்ம வந்து வதக்கி எடுக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்த மீன் குழம்பு கறி குழம்புலாம் அது தனித்தனியாக இருந்துச்சுன்னா அவனுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு, அதனால தான் நான் வந்து அரைச்சி தான் வச்சிடுறது. மீன் குழம்பு இருந்தாலும் சரி, கறி குழம்பு இருந்தாலும் சரி, அரைச்சே வச்சிடுறது. அந்த வெங்காய தக்காளி வந்து துண்டு துண்டாக தெரியாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இனிமேல் எண்ணெயில் வந்து பட்டை போட்டுட்டு இலையை போட்டுட்டு இதை போட்டு நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்ச ஒரு பக்கத்தில் வதக்குங்க. இது வந்து நம்ம அரைச்சி வச்ச கசகசா விழுது. ஏன்னா இதுக்கு மீன் தேங்காய் இது வந்து பாருங்கள், அந்த ஆட்டணும்ல அந்த போட்டி வந்து துண்டு துண்டாக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து மீன் வந்து இந்த கடலைப்பருப்பு தாங்க. இந்த கடலைப்பருப்பில் நம்ம எப்படி வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, வெங்காய தக்காளி வதக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டுலாம் வதக்கி வைக்கும்போது அதில் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு வதக்கி லாஸ்ட்டாக வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து குழம்பு கூட்டலாம். அதுதாங்க செம சூப்பராக இருக்கும். இதில் வந்து என் பிள்ளைங்களுக்கு அந்த கடலைப்பருப்பு போடக்கூடாது அப்படின்றாங்க. தேங்காய் வந்து அதேமாதிரி ஒரு 3-4 பத்திக்கு அரைச்சி ஊற்றணும், அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தேங்காயும் ஊற்றக்கூடாது பிள்ளைங்களுக்கு. தேங்காய் தூள் வந்து தேங்காய் இல்லை, கடலைப்பருப்பு இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு தான். இப்போ இந்த தண்ணி, அதாவது அந்த போட்டியோட தண்ணி இருக்குங்களா, அதில் வந்து பாதி தண்ணி மட்டும் தான் இந்த கறிக்கு சேர்க்குறேன். மீன் வந்து ரசத்துக்கு நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் வச்சு தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம கறியோட தண்ணி தான் நம்ம வந்து மட்டன் இறைச்சி தண்ணி தான் நம்ம வந்து ரசம் வச்சுருக்கோம். நம்ம இது வச்சு பார்ப்போம்னு பார்த்தேன். ஆனால் செம்ம சூப்பராக வந்துச்சுங்க. அதை எப்பயுமே போட்டு மிளகு சீரகம் தக்காளி எல்லாம் புளி எல்லாம் மிக்சியில் போட்டு எல்லாம் சீக்கிரமாக வைக்கிறேன். அப்படியே வைப்பேன். லேட்டாக வைக்கணும், அம்மியில் அரைச்சி வைப்பேன். இதுக்கு நம்ம ரசத்துக்கு எண்ணெய், கடுகு, மிளகாய், காஞ்ச மிளகாய், அவ்வளோதாங்க தாளிப்புக்கு. இந்த போட்டி அது வேக வச்ச தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே போடணுங்க. ஏன்னா புதினாவும் போட்டால் தான், ஏன்னா கறி தண்ணின்னும் போது அந்த புதினாவும் தான் கூட போடணும் ரசத்துக்கு. இப்போ வந்து நம்ம தாளிச்சதை ஊற்றிடலாம். இப்போ வந்து இது வந்து அரைச்சது புளி, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டுலாம் அந்த அரைச்சடியை ஊற்றிட்டு பாருங்கள். தாளிச்சது நம்ம வந்து அதில் இவ்வளோதாங்க. ரசம் சூப்பரான போட்டி ரசம் சூப்பராக இருக்குங்க. உண்மையில் வந்து நல்லா இருந்துச்சு.
அடுத்து வந்து சும்மா ஒரு கொதி வந்தாலே போதுங்க. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட எங்கே ஒரு கவுச்ச, அதாவது நான் இந்த ஸ்மெல் வருங்கள, அந்த என்ன இருந்தாலும் அந்த இறைச்சியோட அது ரசத்தில் வரல. இது வந்து பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. கறி தொக்கு, அந்த கறி தொக்குன்ற பாருங்கள், நம்ம அரைச்சல வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அது எல்லாமே வதங்கிடுச்சு. அதிலே வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு வதக்கிக்கோங்க. இதிலே வந்து நம்ம அந்த போட்டி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம கலந்து அப்படியே வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது மெயின் டிஷ்ஷே வந்து நீங்கள் வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கங்க, இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். வதக்கி அரைச்சி எடுத்து வைங்க. அப்படி உங்களுக்கு பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளியெல்லாம் சிறுக அரிஞ்சு வெங்காயம் வதக்கி தக்காளி போட்டு வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வதக்கி அதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கி போடுங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்போடு இந்த போட்டி சேர்த்து சாப்பிடும்போது ஒரு கூட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்றாங்க. அதனால் வந்து சரி இப்படியே வச்சுட்டேன் நான். இந்த கசகசா ஊற்றுற அந்த வீடியோ கட் ஆகிட்டு கசகசா சேர்த்துட்டு அது தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க சேர்க்கக்கூடாதுன்னுவாங்க. அதனால் வந்து தேங்காயும் வந்து நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்துக்குங்க, சூப்பராக இருக்கும். அப்போ ஒரு கசகசா மட்டும்தான் சேர்த்தேன். ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு கறி குழம்புனாலே வந்து எதனா ஒரு டேஸ்ட்டு ஒன்று தேங்காய் இல்லை கசகசா சேர்க்கணும் தான் நான் கசகசா மட்டும் சேர்த்துட்டேன். இவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு அந்த கறி முக்குற அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காலிஃப்ளவர், இது நான் காலிஃப்ளவர் தாங்க நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மட்டன் வந்து ஒத்துக்காது. அதனால் வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து நான் அதுக்காக நான் போட்டுக்கிட்டேன். உண்மையில் சிம்பிளாக தாங்க வச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டு பிள்ளைங்க இதை போடக்கூடாது அதை போடக்கூடாது அவனுங்க கண்டிஷனில் இப்படி தான் வச்சேன். ஆனால் பரவாயில்ல, சூப்பராக இருக்குங்க குழம்பு. சிம்பிள் தான், நீங்கள் வச்சு பாருங்கள். காலிஃப்ளவர் போட்டு வச்சு தர இன்னும் சூப்பராகவே நல்லாவே இருக்குங்க. சரி, ஏன்னா வந்து குடல் குழம்புக்கு நமக்கு உருளைக்கிழங்கு இல்லை காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு இது எல்லாம் ஒன்று போட்டு வச்சா தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொதித்த கொதியில் குண்டா ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க. என்ன தலைன்னு கொதிக்கிறது. இவ்வளோதாங்க போட்டி குழம்பு. சிம்பிள் தான், ஆனால் எனக்கு வந்து மட்டன் ஒத்துக்காது. பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நீங்கள் சமைச்சு பாருங்கள், ஏன்னா இது குடலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.